மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ரீல் போடுங்க ரியல் ஹீரோ ஆகுங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகனை முன்வைத்து கடந்த ஒரு மாதம் முழுவதும் புகையிலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அந்த போட்டியில் கலந்து கொண்ட இளைஞர்களை கௌரவிக்கும் வகையில் இன்று இந்த விருது வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தலைமையேற்று நடத்தி கொடுக்க சென்னையிலிருந்து நம் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் திரைப்பட இயக்குனர் திரு சீனு ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்க வருகை புரிந்திருக்கும் நம்முடைய திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ஏ ஹர்ஷியா பேகம் அவர்களையும், மதர் தெரேசா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் திரு ஆர் சி உதயகுமார் அவர்களையும், மாரியம்மன் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏ ரூபாதேவி மேடம் அவர்களையும், சர்வைட் செவிலியர் கல்லூரி முதல்வர் காணிக்கையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறணும். அதுக்கு உங்கள் மாதிரி ஆட்கள் இங்கு வந்து அவர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற எங்களுடைய எண்ணம் தான். அதனுடைய அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு சார். இந்த ரீல், அதாவது இப்போ இந்த ஆண்டு WHO தீம் என்ன அப்படின்னா அன்மாஸ்கிங் தி அப்பீல். அதாவது புகையிலை மேல ஒரு மாஸ்க் ஒண்ணு போட்டி வச்சிருக்காங்க. இப்போ அப்ப புகையிலை பார்க்கும்போது அது மாஸ்க் போட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னா அது வந்து ரொம்ப கெத்து, அது அட்ராக்ஷன், அது ஹீரோயிசம். அது வந்து சிகரெட்னா ஒரு அட்ராக்ஷன் பொருள் மாதிரி அது மேல அது மாஸ்க் போட்டிருக்கு. ஆனா இது வந்து ஒரு மாயை மாஸ்க் தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சிகரெட் பத்தினா அந்த ஒரு முகம் தான் தெரியும். எங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த சினிமா சொல்ல எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சிகரெட்டுக்கு எல்லாத்துக்கும் புகையிலைக்கு எல்லாமே இன்னொரு முகம் இருக்கு. அந்த முகம் தான் ரொம்ப கொடூரமான முகம். அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் தான் நாங்க பார்க்கறோம். அப்ப உண்மையிலே அந்த மாஸ்க் போட்டிருக்கிற ஒரு புகையிலையை தான் நம்ம வந்து திரைப்படங்கள்ல பாக்குறோம். நம்ம யாரையாவது ஒரு அட்ராக்டிவா வந்து கெத்தா சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பாக்குறோம். ஸோ நம்ம அதை பார்த்து அந்த மாஸ்க் போட்ட புகையிலைய நாங்க வந்து தோல் உரிச்சு அதனுடைய உண்மை முகத்தை காமிக்கணும். அதுதான் WHO எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கான்செப்ட். ஒவ்வொரு புகையிலையினால் பாதிக்கப்பட்டு எங்ககிட்ட புற்றுநோயாளி ஒருத்தர் வந்தாங்கன்னா எனக்கு உண்மையிலே நான் அது வந்து அது மருத்துவத்துறைக்கு அவமானமா நினைக்கிறேன். ஏன்னா இந்த நல்ல கண்ணெதிரில தெரியுது இந்த புகையிலையினால் தான் கேன்சர் வருது. நம்ம புகையிலை மட்டும் இல்லைன்னா நம்ம நாட்டுல வந்து 40% கேன்சரே கிடையாது, பாதிப்பாது. இப்ப வந்து புகையினால் மட்டும் 15 லட்சம் பேர் நம்ம நாட்டுல பாதிக்கப்படுறாங்க கேன்சரால. ஒவ்வொரு நாளும் 3500 பேர் இறந்து போறாங்க ஒவ்வொரு நாளும். அப்ப நமக்கு நல்லாவே தெரியுது இந்த புகையிலை வந்து இவ்வளவு பெரிய கொடூரமையான விஷயத்த செய்யுது அப்படின்னு. இருந்தாலும் அதனால் பாதிக்கப்பட்டு மக்கள் வராங்களே, அப்ப இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத யோசிச்சுதான் நாங்க வந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறோம். அது யார்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா இளைஞர்கள் கிட்ட தான் போய் சேரணும். ஏன்னா ஏற்கனவே சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாகி வயது முதிர்ந்தவர்கள் கிட்ட போய் அதை சொல்றதை விட இனிமேல் அந்த பழக்கத்துக்கு புதுசா உள்ள வரவங்களை நம்ம வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இளைஞர்கள் கிட்ட இருந்து இந்த குரல் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்ப அப்படின்னா நாங்க புகையிலை பத்தி சொல்றதை விட நீங்களே சொன்னீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும்ல, சிறப்பா. அப்ப உங்க மூலமாகவே இந்த ரீல்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்டெஸ்ட் நாங்க அறிவிச்சோம். மிக வெற்றிகரமாக 100க்கும் மேற்பட்ட ரீல்ஸ் வந்து எங்களுக்கு உள்ள என்ட்ரிஸ் வந்தது. அந்த ரீல்ஸ்ல 50 சிறந்த ரீல்ஸை வந்து நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுலயும் 10 சிறந்த ரீல்ஸை தேர்ந்தெடுத்து இப்ப நம்ம ஒளிபரப்ப போறோம். அதுல பெஸ்ட் ரீல வந்து நம்ம நேரடியா நம்மளுடைய திரைப்பட இயக்குனர் தான் செலக்ட் பண்ண போறாரு. அந்த முதல் நபருக்கு 10,000 ரூபாய் கேஷ் பிரைஸ் நாங்க கொடுக்க போறோம். அது தவிர சிறந்த 50 ரீல்களுக்கும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் கையால விருதுகள் வழங்கப்படுவதற்கு கலந்து கொண்ட அனைவருக்குமே வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட், பாராட்டு சான்றிதழ் கொடுக்க போறோம். ஏன்னா இந்த ரீல் கலந்துக்கிறதே மிகப்பெரிய நல்ல விஷயம். உங்க குரலால புகையிலை எதிர்ப்பு உங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு போய் சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நாங்க கருதுறோம். அதுதான் ரியல் ஹீரோயிசம். அந்த ரியல் ஹீரோக்களை வந்து நாங்க இன்னைக்கு அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். அடுத்தது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா அப்படின்னா அதுக்கு நான் 2 உதாரணம் மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு புகையிலை எதிர்ப்பு தின
டே அன்னைக்கும் நாங்க வந்து லைவ் ப்ரோக்ராம் கொடுப்போம். இன்னைக்கும் காலையிலயும் லைவ் ப்ரோக்ராம் நடந்தது ரேடியோல. அந்த மாதிரி ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு லைவ் ப்ரோக்ராம்காக சென்னை நம்ம திருச்சி ரெயின்போ எஃப்எம்ல போய் பேசிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது நேரலையில வருவாங்க இல்லையா, லைவா ஒரு காலர் வந்தார். அவர் வந்து போன் பண்ணிட்டு, சார் போன வருஷம் நீங்க இதே மாதிரி புகையிலை பற்றி பேசுனீங்க, அந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன். அப்போ நீங்க வந்து புகையிலை போடுறதுனால, அதுவும் அந்த பான் மசாலா, பான் பராக் அந்த மாதிரி எல்லாம் வாயில வச்சு மெல்லும் போது வாயில கேன்சர் ஏற்பட்டு அப்படியே ஓட்டையாகி அதுல சமயத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி புழுவெல்லாம் வச்சிருக்கு. அந்த மாதிரி பேஷண்ட் போறாங்க. இந்த மாதிரி நீங்க விவரிக்கிறத நான் ரேடியோல கேட்டேன். நான் புகையிலை யூஸ் பண்ற பழக்கம் இருந்தது. அதை கேட்டதுல இருந்து அன்னைக்கு விட்டுட்டேன்னா இன்னைக்கு 1 வருஷம் ஆகுது. அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்க வரீங்க, நான் இன்னைக்கு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்றேன். இதுதான் உண்மையான வெற்றியா நாங்க கருதும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சி எங்க நடந்ததுன்னா கல்லணையில நடந்தது. கல்லணையில 2015 நாங்க போய் ஒரு புகையிலை பற்றி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் ஒரு கிராமத்துல. இந்த மாதிரிதான் ஒரு சாயங்கால நேரம் அப்ப வந்து ஒரு ஸ்கிரீன் கட்டி நான் வந்து புற்றுநோய் நோயாளிகளுடைய படங்கள், புகையிலைனால புற்றுநோய் ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய நோயாளிகளோட படங்களையும் அவங்க பர்சனலா கொடுத்த வீடியோக்களையும் போட்டு காமிச்சேன். கிராமத்து மக்கள் தான் உட்கார்ந்துருந்தாங்க. பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு 2-3 மாசம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு லெட்டர் வந்தது கொரியர்ல. என்னன்னு பார்த்தா அந்த கல்லணை கிராம மக்கள் எழுதியிருந்தாங்க. அந்த பஞ்சாயத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அந்த கிராமத்துல இனிமேல் புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 10 பேரு அவங்க பேரும் கையெழுத்தும் போட்டுருந்தாங்க. இது நாள் வரைக்கும் நாங்க புகையிலை பயன்படுத்திட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு நாங்க புகையிலை கைவிட்டுட்டோம் அப்படின்னு ஒரு கடிதமும் வந்திருந்தது. உண்மையிலே இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான. அப்ப உண்மையிலே இந்த மாதிரியான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஒரு சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்ததான் செய்யுது. இப்ப நீங்க எல்லாம் இந்த ரீல்ஸ் போட்டிருக்கீங்க, இத்தனை பேர் கலந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு விழிப்புணர்வு பேரணியில நிறைய கல்லூரி மாணவர்கள் கலந்துக்கிட்டீங்க. இதெல்லாம் வந்து சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை வந்து இளைஞர்களை அதிகமா இன்வால்வ் பண்ணணுங்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னா, காலேஜஸ்ல போய் இப்போ வந்து பிங்க் கிராஸ் சொசைட்டி அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பிங்க் கிராஸ் சொசைட்டி இப்போ நம்ம இந்திரா கணேசன் கல்லூரியில போட்டிருக்கிறோம், மாரியம்மன் கல்லூரியில போட்டிருக்கோம், மதர் தெரசா கல்லூரியில போட்டிருக்கோம். அந்த பிங்க் கிராஸ் சொசைட்டிங்கிறது முழுக்க இளைஞர்களை புற்றுநோய்க்கான எதிர்ப்பு பிரச்சாரத்துல ஈடுபடுத்துறது. அதுலயும் நிறைய மாணவர்கள் இப்ப கலந்துருக்காங்க. அந்த பிங்க் கிராஸ் சொசைட்டி ஸ்டூடெண்ட்ஸும் இப்ப ரீல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இளைஞர்களை புற்றுநோய்க்கு எதிர்ப்பான, அதுவும் கண்டிப்பா இந்த புகையிலை சம்பந்தப்பட்ட எதிர்ப்பு பிரச்சாரத்துல ஈடுபடுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட நாங்க முன்னெடுத்த இந்த ஒரு பிரச்சாரத்தை வெற்றிகரமாக இந்த ஒரு மாதம் முழுவதும் நடத்தி இன்னைக்கு அதனுடைய வெற்றி விழா, விருது வழங்கும் விழாவில் நம்ம இணைந்திருக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், கல்லூரி முதல்வர்கள், தாளாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், மருத்துவர்கள் என இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் அக்ஷமித்ரா மருத்துவமனை சார்பாக வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நன்றி.